பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆதார வசனம் சங்கீதம் 107, 29, 30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தரின் கைக்குள்ளே இருக்கும் ஆடுகள் போன்றவர்களை, ஜனங்களே, நம்மில் தேவையில்லாதவர் என்று யாரும் இல்லை. அரசனுக்கும் தேவையுண்டு, கடைசியில் உள்ள குடிமகனுக்கும் தேவைகள் உண்டு. கேள், பெற்றுக்கொள்வாய் என்றும், எவைகளை கேட்பது, எப்படி கேட்பதும் என்பதும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அறிவோம், கேட்கிறோம், அதாவது ஜெபிக்கிறோம். நம் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறோம். கேட்டவைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். திடுதிப்பென்று நாம் எதிர்பாராத, விரும்பத்தகாத, நம்மை வீணான விரக்திக்குள், சங்கடத்துக்குள் ஆழ்த்தும் காரியங்கள் நடந்து விடுகின்றன. நாமும் சந்தித்து விடுகிறோம். இவைகளை நாம் எதிர்பார்க்கவில்லை. இப்போது உள்ளேயும் குழப்பம், வெளியேயும் சங்கடங்கள். வழி தெரியாமல் வேதனைப்படுகிறோம். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்கிறோம். உன்னால் தான், இல்லை அவரால் தான், இவரால் தான் என்று வீண் கொந்தளிப்பு. இப்பவும் பாருங்கள், உடனே கர்த்தரிடம் கேட்போம் என்பது நமக்கு வருவதில்லை. நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தேவன் இந்த வேண்டாத கொந்தளிப்பை, தத்தளிப்பை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் கொந்தளிப்பை அடக்குவார். என் பிள்ளை என்னிடமிருந்து இந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்ததே என்று எண்ணுகிறார். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்படி காரியம் வாய்த்து விட்டதே என்று பார்க்கிறார். வழிவகை செய்கிறார். முதலில் நமது மனதின், உள்ளத்தின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். சங்கீதம் 65:7 வாசி. இது அடங்கினால்தான் சரியான யோசனை கர்த்தர் கொடுப்பது புரியும். இது தேவனிடத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது என்பதும் புரியும். கலங்கின குட்டை, குளம் இவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால், தெளிவு பெற்றால், தண்ணீர் தெளிவு பெற்றால் உள்ளே என்னென்ன பொருள்கள் கிடக்கிறது என்பது தெரியும். நமது உள்ளத்தை, இருதயத்தை டீல் பண்ணுகிறார். விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். சங்கீதம் 77, 4-9 வரை வாசியுங்கள். இப்படித்தான் சங்கீதக்காரன் புலம்புகிறான். நம்மளை போல தன்னில் தானே பேசுகிறான். நாமும் பல வேளைகளில் இப்படி நமக்குள்ளே பேசுவதுண்டு. ஆண்டவர் மறந்து விட்டாரோ, தவறு செய்து விட்டோமோ என்று பலவாறு சிந்தனை செய்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையில், கொந்தளிப்பில், குழப்பத்தில் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்பவராக இருந்தால் குழம்ப வேண்டாம், கொந்தளிப்பு வேண்டாம். கர்த்தர் மறந்து விடவில்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கு அல்ல. நீங்கள் பயப்படும் காரியம் வருவதில்லை. அது உங்களுக்கு நேரிடுவதில்லை. ஒரு பயம்தான், ஒரு குழப்பம்தான். அது தற்காலிகமானது. இன்றே நீங்கிவிடும். சங்கீதக்காரர் 77ஆவது சங்கத்தில் 10, 11, 12 வசனங்கள் சொல்வதை பாருங்கள். இதற்கு முன் கர்த்தர் எப்படி நம்ம விஷயத்தில் டீல் பண்ணினார், எப்படி நம்மளை தப்பு வைத்தார், எப்படி நம்மை கனப்படுத்தினார், எப்படி நமக்கு உதவி செய்தார், அதை யோசிக்க வேண்டும். அப்படியே செய்வார் என்று பழையதை நினையுங்கள், யோசியுங்கள். கொந்தளிப்பு அமர்ந்துவிடும். ஆவியானவர் உங்களை இப்பொழுது தூண்டுகிறார். வேதத்துள்ள சாட்சிகளை பாருங்கள். சங்கீதம் 119, 1-2 வாசியுங்கள். அதுபோல உனக்கு செய்வேன், என்னுடைய பலத்தையும் இரக்கத்தை நினைத்துப்பார் என்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய காது மந்தமாகவில்லை, செவிகள் கேட்காதபடிக்கு. இதை நாம் தான் செய்ய வேண்டும். அவரது கிருபை ஒவ்வொன்றாக நினைக்க வைத்து நமது மனதை அமைதிப்படுத்துகிறது. குழப்பம், முதலில் உள்ளே இருக்கிற குழப்பம் அமைதியாக வேண்டும். இது உள்ளே நடக்கும் காரியங்கள். வெளியே யார் கொந்தளிப்பை, வீணான காரியத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கினார்களோ அதை அவர் டீல் பண்ணுகிறார். அவரே நேரடியாக இறங்கி செயல்படுகிறார். இல்லாவிட்டால் நம்மை கொண்டு செயல்படுத்த வைக்கிறார். நாம் நல்லது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஜெபித்தது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த குழப்பத்திலிருந்து, இந்த தீங்கிலிருந்து, இந்த கொந்தளிப்பிலிருந்து தப்பித்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டோம். ஆனால் கர்த்தரோ நாம் நினைத்தது, ஏங்கினது, விரும்பினது, கேட்டது, எதிர்பார்த்தது இவைகளை எல்லாம் தந்து தான் மறக்காதவர் என்றும், இதெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு இந்த குழப்பமெல்லாம் வரக்கூடியதன் எதிர்பார்த்தது தான். சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதையும் நம் வாழ்வில், உங்கள் வாழ்வில் நிரூபிக்கப் போகிறார். ஒரு சாட்சி சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் மோவாபியரை எதிர்த்து போகிறார்கள். போகும் வழியில் தண்ணீர் கிடைக்கவில்லை. படை வீரர்கள், மிருக ஜீவன்கள் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்தார்கள். ஒரு பிரச்சனைக்காக போனால் இன்னொரு பிரச்சனை வந்துவிட்டது. வேறு ஒரு காரியத்திற்காக போகும்போது இடையில் புது பிரச்சனை. முதல் காரியத்தை மறக்கும் அளவிற்கு கொந்தளிப்பு உண்டாகிற்று.
எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு கிடைத்தது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் எதற்காக புறப்பட்டு வந்தீர்களோ, மோவாபியரை அடக்க வேண்டும், பிடிக்க வேண்டும் என்று தானே வந்தீர்கள், அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று முதலில் எழுந்த கொந்தளிப்பை அடக்கி தீர்த்து பின் அவர்கள் நாடினதை வெற்றியை கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் கானான் நோக்கி பயணம். அவர்கள் நாடினதும் கர்த்தர் வாக்கு பண்ணினதும் அதுதான். ஆனால் இடையில் எமோரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், சீகோன், ஓஹ் என்பவர்கள்லாம் இவர்களை எதிர்த்தார்கள். இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்கவில்லை. மாறாக எதிர்த்தார்கள், சண்டைக்கு வந்தார்கள். குழப்பம், கொந்தளிப்பு. கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்தார். இந்த பிரபலமான ராஜாக்களை அழித்தார். அவர்களுடைய ராஜ்யங்களை இவர்களுக்கு கொடுத்தார். கானானும் கொண்டு சேர்த்தார். கேட்டீர்களா? குழப்பமும் தீர்ந்தது, அதிலிருந்து லாபமும் வந்தது. கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பி விட்டதே, இனி கிணறு வெட்ட வேண்டாம் என்பது போல விட்டு விடாதீர்கள். முன் வைத்த காலை பின் வைக்காதீர்கள். எத்தனை குழப்பங்கள், கொந்தளிப்புகள் கொடுத்து உங்களை சிந்தனையை வேறு பக்கம் திருப்பி, நமக்கெல்லாம் இந்த ஆசை வேண்டாம், அமர்ந்து விடுவோம் என்று உங்களையே சிந்திக்க வைத்து பிசாசு அமர வைக்கத்தான் இந்த குழப்பம், கொந்தளிப்பு. புரிந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்த தேவன், வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றாமல் போவதே இல்லை. அவர் அறிவார், இப்படியெல்லாம் குழப்பங்கள் வரும், சம்பவிக்கும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அவர் சந்திப்பார், சரி செய்வார். மலைகளையே உங்களுக்கு வழிகளாக்கி தருவார். நம்புங்கள். உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதுவரை அவர் ஓய்வதே இல்லை. நீங்கள் விசுவாசத்தை பிடித்து கொண்டு அவரது வாக்கை, அவரது நம்பி தொடர்ந்து அவரோடு நடவுங்கள். தொய்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு, வெற்றி, சம்பூர்ணம் உங்களுக்கு உண்டு. ஜெபிக்கலாம். கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவீர் ஆண்டவரே. கரை சேர்ப்பீர். முற்றுமுடி ரட்சிக்க நீர் வல்லவர். நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கும் பொழுது, நீர் நடக்கும்போது நாங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. இதற்கு பலனும் ஞானமும் தாருமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.